ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆதி, போகாதீங்க, என்னால் முடியாது. ஐ ஐ ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஆதி, ஐ லவ் யூ ஸோ மச். அவள் சொல்ல சொல்ல அவளது அழுகை இன்னும் அதிகமானது. இவ்வளவு நாளாக மனதுக்குள் போட்டி வைத்திருந்த அத்தனை தவிப்பும் அந்த ஒரு வார்த்தையில் வெடித்து சிதறியது. ஆதித்யா அப்படியே உறைந்து நின்றான். அவனது இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்றது போல இருந்தது. அவன் கேட்டது உண்மையா? இவ்வளவு காலமாக அவன் யாசித்த அந்த ஒற்றை சொல் இன்று அவனது முதுகில் ஒரு அணைப்போடு வந்து விழுந்திருந்தது. ஆதித்யாவின் கண்களில் இருந்து முதலாக ஒரு சொட்டு கண்ணீர் வழிந்தது. அது வலியால் வந்ததல்ல, வாழ்நாள் முழுக்க தான் தேடிய காதல் தன்னை வந்தடைந்த அந்த ஆனந்தத்தில் வந்தது. அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய அழகான புன்னகை அரும்பியது. அந்த புன்னகையில் வெற்றி இருந்தது, நிம்மதி இருந்தது, எல்லாவற்றிற்கும் மேலாக மதியின் மீதான மாறாத காதல் இருந்தது. அவன் மெதுவாக மதியின் கைகளை தன் கைகளால் வருடினான். அவளது பிடி இன்னும் இறுகியது. அவன் மெல்ல அவளை நோக்கி திரும்பினான். மழை அவர்கள் இருவரையும் நனைத்து தீர்த்தது. ஆதித்யா மெல்ல திரும்பி மதியை பார்த்தான். மழையில் நனைந்த அவளது முகம், கலங்கிய கண்கள், சிதறிய கூந்தல், அவனுக்கு அதுதான் உலகின் ஆக சிறந்த அழகு. அவன் அவளது முகத்தை இரு கைகளாலும் ஏந்தினான். அவளது நெற்றியில் வழிந்த மழை துளியை ரசித்தபடி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். இன்று அங்கே அதிகாரமில்லை, ஆணவமில்லை, இரண்டு ஆத்மாக்கள் மழையின் சாட்சியாக ஒன்றிணைந்த அந்த நிசப்தமான காதல் மட்டுமே இருந்தது. வானம் தன் அத்தனை மதகுகளையும் திறந்து வைத்தது போல பெருமழை பிரளயமாய் மண்ணை தழுவியது. அந்த மொட்டை மாடியில் வீசிய சூறை காற்று இத்தனை காலமாய் அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த பிடிவாதங்களையும் தயக்கங்களையும் அடித்து சென்றது. மின்னல் கீற்றுகள் வானத்தை பிளந்து கொண்டிருக்க ஆதித்யா மெல்ல திரும்பினான். அவனது அசைவுகள் ஒரு கனவை போல நிதானமாகவும் அதே சமயம் ஒரு யுகத்தின் பாரத்தை சுமந்தும் இருந்தன. ஆதித்யா மதியின் முகத்தை இரு கைகளாலும் மென்மையாக ஏந்தினான். மழையில் நனைந்த அவளது கண்கள் இப்போது ஒரு புதிய வெளிச்சத்துடன் ஜொலித்தன. ஆதித்யா ஒரு சிறுவனை போல ஏதோ ஒரு அதிசயத்தை நேரில் பார்த்த பரவசத்துடன் அவளை உற்று பார்த்தான். உண்மையாவா மதி, நீ சொல்கிறது எல்லாம் நிஜமா? ஆதித்யாவோட இந்த மூர்க்கமான காதல் உனக்கு புரிஞ்சிடுச்சா? இல்லை இதுவும் ஏதோ ஒரு கனவுன்னு நான் விழிச்சுக்கணுமா? அவன் ஒரு குழந்தையைப் போல தலையை லேசாக அசைத்து அவளது கண்களுக்குள்ளேயே விடை தேடினான். அந்த அதிகாரமான ஆதித்யா இன்று ஒரு அன்பிற்காக ஏங்கும் எளிய மனிதனாக அவள் முன் நின்றான். மதி அவனது கரங்களுக்குள் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். அவளது இதழ்களில் இப்போது ஒரு தெளிவான புன்னகை. அவள் மெல்ல தலையசைத்து ஆமாம் என்று சொன்ன அந்த நொடி ஆதியின் உலகமே ஒரு வினாடி நிலைக்குத்தி நின்றது. ஆமா ஆதி, இது உண்மைதான். உங்களை வெறுக்க நினைக்கிற ஒவ்வொரு முறையும் என் இதயம் உங்களை நோக்கி தான் ஓடி வந்துச்சு. நான் உங்களை நேசிக்கிறேன் ஆதி. இந்த மதி உங்களை மட்டும்தான் நேசிக்கிறா. லவ் யூ ஆதி, ஐ லவ் யூ. அவள் முதன்முறையாக அவனை ஆதி என்று அந்த உரிமையோடு அழைத்தபோது அவனது நரம்புகளில் மின்னல் பாய்ந்தது. அவள் மீண்டும் அவனது மார்பில் சாய்ந்து அவனை இறுக அணைத்து கொண்டாள். அந்த அணைப்பில் ஒரு பாதுகாப்பு இருந்தது, ஒரு பெரிய யுத்தத்தை வென்ற நிம்மதி இருந்தது. ஆதித்யாவிற்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. அவனது இதயம் ஒரு மத்தளத்தை போல உறக்க துடித்தது. அவன் மதியை காற்று கூட புக முடியாதபடி தனது வலுவான கரங்களால் அணைத்து தூக்கினான். அவளது மேனி அவனது சூடான அணைப்பில் ஒரு பூவை போல ஒடுங்கியது. அவளது காதோரம் ஒருவித ஆவேசமான காதலோடு ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டி மதி. இனி நீயும் நானும் வேற இல்லடி. உன்னை ஒரு செகண்ட் கூட பிரிய மாட்டேன். இந்த உலகம் மொத்தத்தையும் உன் காலடியில் கொண்டு வந்து வைப்பேன். நீ எனக்கு மட்டும்தான். இனிமே நீ எனக்கு மட்டும்தாண்டி. அவன் அவளை அணைத்தபடி மலையில் சுழன்றான்.
அந்த மொட்டை மாடியின் ஒவ்வொரு அணுவும் அவர்களின் காதலுக்கு சாட்சியாக மாறியது. ஆதித்யா அவளது நெற்றியில் ஒரு நீண்ட அழுத்தமான முத்தத்தை பதித்தான். அந்த தீண்டலில் அவனது அத்தனை ஏக்கங்களும் வலிகளும் கரைந்து போயின. மலை மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த நிலவு கூட அந்த இரு இதயங்களின் சங்கமத்தைக் கண்டு ஒரு கணம் எட்டி பார்த்தது. மழையின் ஓசையும் இடியின் முழக்கமும் அந்த பெரும் காதலின் பின்னணி இசையாக மாறின. ஒருவன் தன் காதலை அதிகாரத்தால் தேடினான். ஒருத்தி தன் மௌனத்தால் அதை பறைசாற்றினாள். முடிவில் இயற்கை அவர்கள் இருவரையும் ஒரே உயிராக பிணைக்கத் தொடங்கியது. வானம் மழையை பொழிந்து ஓய்த்திருந்தாலும் மரங்களின் இலையில் இருந்து விழும் ஒவ்வொரு துளியும் அந்த பிரம்மாண்டமான இரவிற்கு உயிரூட்டி கொண்டிருந்தன. மொட்டை மாடியின் தரை எங்கும் படர்ந்திருந்த நீர்த்துளிகள் நில ஒளியில் வெள்ளி தாள்களாக மின்னின. அங்கே நிலவிய அந்த தனிமையில் ஆதித்யாவும் மதியும் ஒருவரையொருவர் ஆழமாக உற்று பார்த்தபடி நின்றனர். மழையினால் நனைந்த அவர்களின் உடைகள் அவர்களின் இதய துடிப்பின் வெப்பத்தினால் மெல்ல தகித்தன. ஆதித்யா மதியின் கைகளை தனது கைகளுக்குள் சிறைப்பிடித்தான். அவனது கண்கள் அவளது விழிகளுக்குள் எதையோ தேடுவது போல மிக ஆழமாக ஊடுருவின. அவனது குரலில் இப்போது ஒரு விதமான தேடல் இருந்தது. நிஜமாவே கேட்குற மதி, உண்மையாவே உனக்கு என்னை பிடிச்சிருக்கா, இல்லை என் மிரட்டலுக்கு பயந்து சொல்றியா? இந்த ஆதித்யாவோட கரடு முரடான காதல் உனக்கு ஆயுசு முழுக்க வேணுமா? என் கூட லைஃப் லாங் வருவியாடி? அவன் கேட்கும்போதே அவளது கைகளை இன்னும் கொஞ்சம் பலமாக அழுத்தினான். அவனது அந்த பார்வை மதியின் இதயத்தின் அடியாளம் வரை சென்றது. கண்கள் கலங்கிய மதி உறுதியான புன்னகையோடு, கண்டிப்பா ஆதி, நிச்சயமா உங்கள் நிழலா நான் எப்போவும் உங்கள் கூட இருப்பேன். உங்களை விட்டுட்டு என்னால் இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஆனால் மதி சட்டென்று பேச்சை நிறுத்திவிட்டு அவனது சட்டையை சிறு பிள்ளை போல பற்றி கொண்டாள். ஆனால் நீங்கள் எப்பயாவது ஒரு நாள் என்னை கைவிட்டுட மாட்டீங்களே? இந்த மதியோட காதல் உங்களுக்கு சலிச்சு போயிடாதே என்று கேட்க, மதியின் அந்த கேள்வியை கேட்டதும் ஆதித்யாவின் முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை அரும்பியது. அவன் அவளை பார்த்தபடியே தனது ஒரு கையை தாடியில் வைத்துக்கொண்டு ஏதோ பெரிய பிஸ்னஸ் டீலை யோசிப்பதை போல பாவனை செய்தான். என்ன சொல்கிறது, கைவிட்டுட மாட்டேன் நான் கேட்குற? அது இப்போதான் யோசிக்கிறேன். உன்னை தொடர்ந்து வச்சுக்கலாமா, இல்லை இடையிலே கழட்டி விட்டுடலாமான்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்குடி. மதி ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளது கண்கள் விரிந்தன, இதழ்கள் துடித்தன. என்னங்க, என்ன சொல்கிறீங்க? என்ன கழட்டி விடுறதா? இப்போதானே ஐ லவ் யூ சொன்னீங்க, அதுக்குள்ளே எப்படி யோசிக்கிறீங்களே? ஆதித்யா அவளது தவிப்பை ரசித்து கொண்டே, ஆமாம், டெய்லி உன்கிட்ட இப்படி அடி வாங்கிறதுக்கு பதிலாக இப்போவே யோசித்து ஒரு முடிவு எடுக்கலான்னு பார்க்குறேன் என்று சொல்லி சிரித்தான். மதியிற்கு இப்போதுதான் புரிந்தது அவன் தன்னை சும்மா கிண்டல் செய்கிறான் என்று. அவளது கண்கள் கோபத்தில் சிவக்க கைகளை ஓங்கிக் கொண்டு அவனை அடிக்கப் போனாள். என்ன சொன்னீங்க உங்களை? அவள் அவனை அடிக்கப் போன அந்த வேகத்தில் ஆதித்யா அவளது கைகளை அப்படியே பிடித்து தன் பக்கம் இழுத்தான். அவளது முகம் அவனது மார்பில் மோதியது. இருவருக்குள்ளும் ஒரு மெல்லிய சிரிப்பு சத்தம் அந்த இரவின் அமைதியை கலைத்தது. மழையின் ஈரம் காயும் முன்பே அவர்களின் இதயங்களில் காதலின் ஈரம் இன்னும் ஆழமாக பதிந்தது. ஒருவன் தன் குறும்பால் அவளை சீண்ட, ஒருத்தி தன் உரிமையால் அவனை மிரட்ட, அந்த மொட்டை மாடி ஒரு புதிய இல்லறத்தின் தொடக்கமாக மாறியது. நில ஒளியின் சாட்சியாக அந்த மர்மமான புன்னகையும் சினுங்கல்களும் காற்றில் கவிதையாக கரைந்தன. மழை நின்ற பின்பும் அந்த மாடியில் ஒரு விசித்திரமான வெப்பம் பரவியிருந்தது. சில்லிடும் காற்றும் நிலவின் மெல்லிய ஒளியும் இந்த இடத்தை ஒரு கனவு உலகமாக மாற்றியிருந்தது. அங்கே காலம் உறைந்து போயிருந்தது. ஆதித்யாவின் குறும்புத்தனமான பேச்சால் மதி அவனை அடிக்க கையை ஓங்க, அவன் சட்டென்று கீழே குனிய, அங்கே ஒரு நிசப்தமான யுத்தம் தொடங்கியது. மதி அவனை அடிக்க முயன்ற அந்த வேகத்தில் அவளது ஈரமான புடவை
மேனியோடு ஒட்டி அவளது இடையிலிருந்து சற்றே விலகியது. மழையில் நனைந்த அந்த சந்தன நிற மேனி நில ஒளியில் ஒரு மின்னல் கொடியைப் போல பிரகாசித்தது. ஆதித்யாவின் கண்கள் தன்னிச்சையாக அந்த அழகில் சிறைப்பட்டன. அவனது பார்வையில் ஒரு விதமான ஆழமான கிறக்கம் குடியேறியது. என்னங்க அப்படி பார்க்குறீங்க? நான் அடிக்க வந்தா இப்படி பயந்து குனியறீங்களே? அவன் பதில் ஏதும் பேசாமல் அவளது இடையை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த மதி சற்றென்று குனிந்து பார்த்தாள். பதற்றத்துடன் புடவையை சரி செய்தவள், திருட்டு பையன் எங்கே பார்க்குறீங்க? அவள் தன் முந்தானியை எடுத்து அந்த பகுதியை மறைக்க முயல ஆதித்யா மின்னல் வேகத்தில் அவளது கையை பற்றி தடுத்தான். அவனது விரல்கள் அவளது மணிக்கட்டை சுற்றி ஒரு இரும்பு வளையத்தைப் போல இருக்கின. ஆதித்யா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவன் சட்டென்று மதியின் முன்னால் முழங்காலிட்டு அமர்ந்தான். என்னங்க பண்ணுறீங்க? யாராவது வரப்போகிறாங்க. ப்ளீஸ் ஆதி, வேண்டாம், விடுங்க என்ன. மதி தப்பிக்க முயன்றாள். ஆனால் ஆதித்யா கேட்பதாக இல்லை. அவன் அவளது இடையே மென்மையாக பற்றி அந்த ஈரமான மேனியில் தனது இதழ்களை பதித்தான். அந்த முதல் தீண்டலில் மதிக்கு உடல் முழுவதும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. அவளது கால்கள் பலமிழந்து நடுங்க விழ முயன்றவள் ஆதித்யாவின் தலைமுடியை இறுக பற்றி கொண்டாள். ஆதித்யா அவளது இடுப்பிலும் வயிற்றிலும் மாறி மாறி இதழ் முத்திரைகளை பதிக்க மதியின் மூச்சுக்காற்று அனலாய் மாறியது. மதி ஒருவாறு தன்னை சமாளித்து கொண்டு அவனது பிடியிலிருந்து விடுபட்டு 2 அடி தள்ளி ஓட முயன்றாள். விடுங்காதி, யாராவது பார்த்துட போகிறாங்க. அவள் ஓட முயல ஆதித்யா விடவில்லை. அவன் தரையில் அமர்ந்தபடியே அவளது முந்தானியின் நுனியை பற்றி இழுத்தான். அந்த இழுவையில் நிலை தடுமாறிய மதி அப்படியே சுரண்டு வந்து ஆதித்யாவின் மார்பிலேயே ஒரு குழந்தையைப் போல விழுந்தாள். அந்த மொட்டை மாடியின் ஈரமான தரையில் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் தழுவியபடி மெல்ல புரண்டனர். மழையின் எஞ்சிய சாரல் அவர்கள் மேல் விழுந்து ஆசிர்வதித்தது. அடுத்த வினாடி ஆதித்யா தனது பலத்தால் மதியை மெல்லே கீழே தள்ளி அவள் மேல் ஒரு போர்வையைப் போல படர்ந்தான். அவளது கைகளை தலைக்கு மேலே கோர்த்து பிடித்து கொண்டு அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்தான். அவனது சூடான மூச்சுக்காற்று மதியின் முகத்தில் மோத அவள் கண்கள் கிறக்கத்தில் மூடிக்கொண்டன. என்கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்குறியடி? இந்த ஆதித்யவர்மனோட ஆதிக்கம் இப்போதாண்டி ஆரம்பமாகுது. நீ ஓடினாலும் ஒளிஞ்சாலும் உன்னோட ஒவ்வொரு அணுவும் எனக்கானது மட்டும்தான். அவன் அவளது நெற்றியில் ஒரு தீர்க்கமான முத்தத்தை பதிக்க மதியின் இதயம் ஒரு புதிய ராகத்தை இசைக்க தொடங்கியது. நிலவொளியின் சாட்சியாக அந்த மொட்டை மாடியில் ஒரு புதிய காதல் அத்தியாயம் இரத்தமும் சதையுமாக அரங்கேறி கொண்டிருந்தது. சுற்றிலும் நிசப்தம். மலையின் வாசனையும் மதியின் மேனியின் நறுமணமும் ஒன்றாக கலந்திருந்தது. ஆதித்யா அவள் மேல் ஒரு கவசத்தை போல படர்ந்திருக்க மதியின் கண்கள் மௌனமாக தூது அனுப்பின. நெற்றியில் முத்தமிட போனவன் சட்டென்று மதியின் விழிகளில் தெரிந்த அந்த பேரழகில் நிலை தடுமாறினான். அவளது இதழ்கள் ஒரு செவ்வரளி பூவை போல துடித்து கொண்டிருக்க ஆதித்யாவின் தாகம் இப்போது திசை மாறியது. ஆதித்யா மெல்ல குனிந்து அவளது இதழோரங்களில் தனது சுவாசத்தை செலுத்தினான். அடுத்த வினாடி காலம் அப்படியே உறைந்து போனது. அவனது இதழ்கள் மதியின் இதழ்களோடு மென்மையாக, அதே சமயம் ஒரு பிடிவாதமான அதிகாரத்தோடு சங்கமித்தன. அது ஒரு சாதாரண முத்தமல்ல. இத்தனை காலமாய் அவன் சுமந்த ஏமாற்றங்கள், வலிகள் மற்றும் அவளது மௌனமான காதல் என அனைத்திற்குமான ஒரு ஒற்றை பதில். அந்த முத்த யுத்தம் எத்தனை நிமிடங்கள் நீடித்தது என்று யாருக்குமே தெரியவில்லை. வினாடிகள் நிமிடங்களாக மாறின. நிமிடங்கள் யுகங்களாக விரிந்தன. மதியின் இதழ்களில் இருந்த தேனை பருகும் வண்டாக ஆதித்யா மாற அவளது இதழ்களோ அவனது ஆதிக்கத்திற்கு பரிபூரணமாக அடிபணிந்தது. அந்த தீண்டலில் ஒரு விதமான வேகம் இருந்தது. ஒரு விதமான தேடல் இருந்தது. ஒருவரை ஒருவர் விழுங்கிட துடிக்கும் அந்த பசியில் அந்த இரவின் குளிர் காற்று கூட அனலாக மாறியது. அவனது இதழ்கள் அவளோடு யுத்தம் நடத்தி கொண்டிருந்த அதே வேளையில் ஆதித்யாவின் கரங்கள் சும்மா இருக்கவில்லை. அவனது வலுவான விரல்கள்
மதியின் ஈரமான மேனியில் ஒரு ஓவியனைப் போல விளையாடின. அவனது ஒரு கை மதியின் இடையை சுற்றி படர்ந்து அவளது புடவையின் மடிப்புகளுக்கு நடுவே தனது வழியை கண்டடைந்தது. விரல்களோ மதியின் தோள்களை வருடி செல்ல அவளுக்குள் ஒரு புதுவிதமான நடுக்கம் பரவியது. மழையின் ஈரத்தினால் ஒட்டியிருந்த அவளது உடையை தாண்டி அவனது கரங்களின் வெப்பம் மதியின் இதய துடிப்பை இன்னும் வேகப்படுத்தியது. அவனது தீண்டல்கள் ஒவ்வொன்றும் அவளது உடலில் ஒரு கவிதையை செதுக்கின. மதி அவனது சட்டையை தனது பிஞ்சு விரல்களால் கசக்கி பிடித்து கொண்டாள். அவளது உடல் வளைந்து நெளிந்து அவனது அணைப்பிற்கு தாளம் போட்டது. அந்த தரையின் ஈரம், மேலே பெய்யும் லேசான சாரல், இவற்றுக்கு நடுவே ஆதித்யாவின் ஆக்கிரமிப்பு காதல் மதியை ஒரு புதிய உலகிற்கு அழைத்து சென்றது. மழை நின்ற பின்பும் மௌனம் கலைந்து விடவில்லை. இதழோடு இதழ் கொடுத்து அவர்கள் நடத்திய அந்த மௌன யுத்தத்தில் வார்த்தைகள் தோற்று போயின. அவனது கரங்கள் அவளது மேனியில் நிகழ்த்திய அந்த மாயாஜாலம் அந்த நிலவொளிக்கே வெட்கத்தை உண்டாக்கியது. அந்த இரவு அவர்களின் காதலுக்கு சூட்டிய மணிமகுடமாக மாறியது. கார்மேகங்கள் கலைந்து நிலவு இன்னும் பிரகாசமாக தெரிய தொடங்கியது. ஆதித்யா மதியின் மேல் ஒரு கவசத்தை போல படர்ந்திருக்க அவனது பார்வையில் இருந்த அந்த தகிப்பு மதியை நிலைகுலைய செய்தது. அவளது இதழ்கள் இன்னும் அவனது முத்தத்தின் சூட்டை சுமந்து கொண்டிருக்க அவளது நாணம் இப்போது அச்சமாக மாறத் தொடங்கியது. மதி மெல்ல தன் கைகளை உயர்த்தி ஆதித்யாவின் அகன்ற மார்பில் வைத்து தள்ள முயன்றாள். அவனது இதய துடிப்பு அவளது உள்ளங்கைகளில் ஒரு சீரான தாளமாக தெரிந்தது. போதாதி, ப்ளீஸ் விடுங்க, யாராவது வந்துட போகிறாங்க, இப்போவே விடிஞ்சிரும் போல இருக்கு, விடுங்க என தள்ள அதை கண்ட ஆதித்யாவோ அவளது இதழ்களின் மேல் தனது ஒற்றை விரலை வைத்து அழுத்தியவன், ஏண்டி இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற? இந்த உலகம், இந்த இரவு, இந்த மழை, இது எல்லாமே நமக்காக தான் இப்போ ஓடிட்டுருக்கு. அமைதியே இருமதி. உங்களை நம்பி இப்படியே விட்டா இன்னும் ஒரு வழி பண்ணிடுவங்க போல இருக்காதி. சாமி, ஆளை விடுங்க, நான் தப்பிச்சு போயிடுறேன். அவள் அவனை தள்ள முயல ஆதித்யா அசையவே இல்லை. அவன் அவளது கைகளை பற்றி தலைக்கு மேலே மென்மையாக அமைக்கிவிட்டு அவளது கண்களை ஆழமாக ஊடுருவி பார்த்தான். அந்த பார்வையில் இருந்த தீவிரத்தை பார்த்ததும் மதி அப்படியே அடங்கி போனாள். ஆதித்யா அப்படியே அவள் மேல் சாய்ந்தபடி அவளது முகத்தருகே குனிந்து பேசத் தொடங்கினான். அவனது குரல் இப்போது மழையின் சத்தத்தை விடவும் மென்மையாகவும் ஆழமாகவும் இருந்தது. ஐ லவ் யூ டார்லிங். நீ எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷோண்டி மதி. இத்தனை வருஷமா இந்த ஆதித்யவர்மன் ஒரு கல் மாதிரி தான் வாழ்ந்தான். ஆனால் அந்த பாறையில் ஒரு அழகான பூவை முளைக்க வச்சது நீ தான். உன்னை என் வாழ்நாள் முழுக்க உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன் மதி. உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆதி உயிரோடு இருக்க மாட்டான். அவன் அவளது நெற்றியோடு நெற்றி சேர்த்து அவளது சுவாசத்தை உள்வாங்கினான். இனிமே நீ வெறும் மதி இல்லை, நீ என்னோட மனைவி, என் பொண்டாட்டிடி நீ. இந்த நிமிஷமே என் மனசு உனக்கு தாலி கட்டிடுச்சு. இனிமே இந்த உலகத்தில் எந்த சக்தியாலையும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நீ என் சரிபாதி மதி, என்னோட உயிர். அவன் பொண்டாட்டி என்ற அந்த சொல்லை உச்சரித்த போது மதியின் இதயத்தில் ஒரு மங்கள நான் ஒலிப்பது போல இருந்தது. அவளது கண்கள் மீண்டும் ஆனந்த கண்ணீரால் நிறைந்தன. அவளது எதிர்ப்பு இப்போது மொத்தமாக மறைந்து அவனை இன்னும் இறுக தழுவி கொண்டாள். மழையின் ஈரத்தை தாண்டி அவர்களின் இதயங்களுக்குள் ஒரு புதிய வசந்தம் பிறந்தது. ஆதித்யா தனது கரங்களால் அவளை ஒரு விலைமதிப்பற்ற சிற்பத்தை போல அரவணைத்து கொண்டான். அந்த இரவின் அமைதியில் ஒரு பேரரசன் தனது பேரரசியிடம் மண்டையிட்டு தனது வாழ்வையே சமர்ப்பித்த அந்த தருணம் அங்கிருந்த நட்சத்திரங்களும் ஒரு கவிதையாக தெரிந்தது. காதலின் ஆழம் வார்த்தைகளில் அடங்காது என்பதை அவர்களின் அந்த மௌனமான அணைப்பு உலகுக்கு பறைசாற்றியது. மழையின் ஈரத்தை சுமந்தபடி ஆதித்யாவின் காதலில் நனைந்த மதி வெட்கத்தில் முகம் சிவக்க, விடுங்க ஆதி என்று சினுங்கிக் கொண்டே கீழே ஓடி வந்தாள். அவளது கொலுசுகள் அந்த படிக்கட்டுகளில் தாளம் போட அவளது கால்கள் தரையில் படாமல் பறந்தன. ஆனால் அந்த திருப்பத்தில் அவளுக்காக ஒரு விதி காத்திருந்தது. மதி மின்னல் வேகத்தில் அந்த திருப்பத்தை கடந்தபோது எதிரே வந்து கொண்டிருந்த அஜயின் மேல்
பலமாக மோதினாள். நிலை தடுமாறியவளை அஜய் தாங்கி பிடித்தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மறக்காமல் சேனலை லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.